ஏவல் பில்லி சூனியத்தால பாதிக்கப்படுறவங்களுக்கு இந்த விஷயம் மட்டும் அடிக்கடி நடக்கும். இன்னைக்கு மேல பிரச்சனை நல்லா போயிட்டு இருக்கு பயணம், திடீர்னு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, எதுனாலும் தெரியல, ஏவல் பில்லி சூனியமா இருக்குமோ அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அறிகுறி இருக்கா நீங்க முதல்ல பாருங்க. பார்த்து அது உண்மையான்னு நீங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல்ற இடத்துக்கு நீங்க போயிட்டு வாங்க. இப்ப ஏவல் பில்லி சூனியமா இருக்கட்டும், ஒரே ஒரு இடம் தான் இருக்கு, தவிடு கொடி ஆயிரும். அந்த இடத்துக்கு பாதத்தை உங்க பாதத்தை இங்க மிதிச்சு அப்படின்னா போதும். எவ்வளவு பெரிய. வணக்கம் மக்களே, வாழ்க வளமுடன், நல்லதை நினைப்போம், நல்லதை நடக்கட்டும். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரொம்ப பேருடைய கேள்வி என்ன அப்படின்னா, செய்வனைங்கிறது உண்மையா பொய்யா? இந்த ஏவல் பில்லி சூனியம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை? சரி, அப்படி அதால் பாதிக்கப்பட்டால் நமக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, எதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பேருடைய கேள்வி. ஏன் அப்படின்னா, ஏவல் பில்லி சூனியம் இது மறுக்கப்பட வேண்டிய விஷயம் இல்லை, இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் இப்ப செய்யறவங்க இருக்காங்களா அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அறகுறையா கத்துக்கிட்டு ரொம்ப பேரு பணத்துக்காக இன்னைக்கு செய்யறவங்க இருக்காங்க. ஆனா அதை சரியான முறையில செய்யாம பிரச்சனைகள் செய்ய போறவங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டு அவங்க குடும்பமே சின்ன பண்ணாம அதையும் நம்ம பார்க்க முடியுது. ரொம்ப இடங்கள்ல என்ன அப்படின்னா, கணவன் மனைவி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்னா, ஏதேனும் ஒரு வகையில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த முகத்துல மருந்து வைக்கிறது அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை? அதாவது நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா, அஷ்ட கர்மம் இதுல போட்டிருப்பேன், நீங்க பாருங்க. இந்த அஷ்ட கர்மம் தெரிஞ்ச ஒருவரால் மட்டுமே தான் ஏவல் பில்லி சூனியம் மாரணம் வரைக்கும் செய்ய முடியும். நான் இதுக்கான விளக்கம் நான் உங்களுக்கு சொல்றேன். அதே போல இந்த செய்வனை செய்யப்பட்டால் அதோடைய தாக்கம் என்ற ஒருத்தர் வந்தார், உடம்புல ஒரு பிரச்சனை, மருத்துவர்கிட்ட போயிருக்காரு, அங்கே எல்லா டெஸ்டும் எடுத்திருக்காங்க, எந்தமே இல்லை. ஆனா அவருக்கு அந்த பிரச்சனை தீரவே இல்லை. ஆனா அவருக்கு எதிரிகளும் இல்லை. ஆனா அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, கண்டிப்பா அவர் நிம்மதியா தூங்க விடாம அந்த உடல்ல இருக்கக்கூடிய ஒரு நோவை அவர் தொந்தரப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கு. ஒரு டைம்ல அவரை வெறுத்து நம்ம ஏதாவது பண்ணிக்கிறலாமா அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட சில விஷயங்களை சொன்னதுக்கு அப்புறம் அவருக்கு பிரசங்கம் பார்த்து, சரி இந்த இடத்துக்கு நீங்க போய் வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு அவர் போனார், அந்த ஆலயத்துக்கு போனார். அந்த ஆலயத்தை நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்ல வந்தது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா இது ஆரம்பத்திலேயே நம்ம என்னன்னா இதை சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எப்படிப்பட்ட தீய சக்தியும் நம்மளை அண்டாது, நம்மளுடைய காரியத்துக்கு தடை விதிக்காது, குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்தாது. சரி, அவருக்கு அந்த இடம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப நல்லா இருக்கு, பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான செய்தி கேட்கும். நமக்கு ஒரு சந்தோஷம். அந்த இடத்துடைய அந்த கோவிலுடைய கதிர்வீச்சு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது. சரி, இப்போ இந்த அஷ்டகர்மா இருக்கு இல்லையா, நீங்க பாப்பீங்க. ஃபர்ஸ்ட் வசியம், அதாவது சொல்லுவாங்க இல்லையா, அத வசியத்துல எக்கச்சக்கமான பொருட்கள் இருக்கு. அதாவது வியாபார விஷயம், தொழில் விஷயம், கணவன் மனைவி, மனைவிக்கு கணவன் விஷயம், கணவனுக்கு மனைவி விஷயம். இப்படி யாராவது நம்ம கிட்ட ரொம்ப பிரச்சனை பண்ணாலும் அவங்கள விஷயப்படுத்தி வச்சுக்கிறது. அதே போல இதை நல்லதுக்கும் பயன்படுத்துவாங்க, கெட்டதுக்கும் பயன்படுத்துவாங்க. சரிங்களா? அப்ப நம்ம இந்த அஷ்ட கர்மம் அதை நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்துவோம். இதுல தீமைகள் என்ன இந்த வசியப்படுத்துறது அப்படின்னா, சிலவங்க ஒரு பெண்ணை வசியப்படுத்தணும், ஒரு ஆணை வசியப்படுத்தணும், அவர்கிட்ட பணத்தை நம்ம சம்பாதிக்கணும், ஏதோ ஒரு குறிக்கோள்ல என்ன பண்ணுவாங்க, அவங்ககிட்ட பழகிட்டு அவங்களுடைய சில சில விஷயங்களை, ஒரு போட்டோ இருந்தா கூட இப்போ போதுமான விஷயமாயி போச்சு. இல்லை அவங்களுக்கு கொடுத்துன துணி, அவங்க எப்பயுமே நீங்க வெளியிடத்துக்கு போறீங்க அப்படின்னா அவங்களுடைய துணியை கரிச்சுப்போ தண்ணியில அலசாம எங்கேயும் வச்சுட்டு வராது. அது சில எப்ப நடக்க போறது கிடையாது. சில நேரங்கள்ல நமக்கு நேர காலம் சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டுரும். அப்படியும் செஞ்சு நிகழ்வுகளும் இந்த விஷயத்திலே இருக்கு. மோகனங்கிறது நம்ம மேல என்னடா ஒருத்தவங்க பார்ப்பாங்க, குரங்கு மாதிரி இருக்கான், கிளி மாதிரி இருக்கு பொண்ணு, அவனை போய் பிடிச்சுக்கிருச்சு ஐயா, விடவே மாட்டேங்குது. இது ஒரு மோகனம்.
இந்த மாதிரி எல்லாம் வசியப்படுத்தி மோகனப்படுத்தி அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது. அதே போல வந்து நம்மள்கிட்ட எல்லாருமே அன்பா இருக்கணும், நல்ல விஷயத்துக்கு நம்மகிட்ட எல்லாருமே அன்பா இருக்கணும், நம்ம கிட்ட நல்லபடியா போகலாம், அப்படியே இதை செய்யலாம். இப்படி எக்கச்சக்க ஸ்தம்பனங்க, தம்பிச்சு போறது. நம்ம பேர் ரோட்ல பைத்தியமா சுத்தி தராங்க தெரியுமா? சிலர் வந்து நல்ல பண வசதியோட இருந்தவங்களா இருக்கும், ஆனா அந்த வீட்டுல கூட இருக்கிறதுக்கு அவங்களுக்கு பிராப்தம் இருக்காது, ரோட்ல சுத்திட்டு இருப்பாங்க. ஸ்தம்பிச்சிரு, என்ன செய்யறோம் எதையோ பேசிக்கிட்டு எதையோ செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுவும் ஒரு விதமான ஸ்தம்பனம், நம்மளை பேதலிக்க வைக்கிறதுல அறிகுறி. நமக்கு முன்னே இது வராத அளவுக்கு பாதுகாத்து கொள்றதுக்கு தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். இதுபோல இந்த உச்சாரணம், ஆக்ரோஷனம், பேதனம் பிடிக்கிறது, வித்வேஷனம், மாரணம், இதுதாங்க வந்து ரொம்ப மோசமானது. அதாவது ஒருவரை அழிக்கக்கூடியது மாரணம். யாரும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து பிள்ளையார் சொல்லி அதர்வன வேதத்துல இருந்து நல்ல விஷயமும் இருக்கு, கெட்ட விஷயமும் இருக்கு. நல்ல விஷயத்த மட்டும் தான் எடுத்துக்கிறணும். அப்படி சரி, உங்களுக்கு எதிரிகளே இல்லைங்க, நீங்க வந்து என்ன சரி, யாருக்காவது செய்யப்பட்டதை வந்து இந்த முச்சந்தி நாள் ரோட்ல என்ன பண்ணுவாங்க, நீங்க பார்த்துருப்போம். இந்த கழிச்சு போடுறது, கோழியை வச்சு போட்டிருப்பாங்க, முட்டை உடைச்சு போட்டிருப்பாங்க, ஏதாவது பொம்மை அரிச்சு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து நமக்கு பச்சி, நம்மளுடைய பஞ்சபட்சி சரியில்லாத நேரத்தில் நமக்குன்னு ஒரு பட்சி இருக்கு. அதுக்கு நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன், ஏற்கனவே கொடுத்துருக்கேன் நான். அந்த பஞ்சபட்சி நமக்கு படுபட்சியான நாளோ இல்ல நமக்கு அந்த பட்சி சாவுல வரும்போதோ நம்ம அந்த இடத்தை கிராஸ் பண்ணும்போது நம்மளை பிடித்து கொள்ளும். அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, இரவு நேரங்கள், உச்சி நேரங்கள்ல 4 ரோடு 3 ரோடு கிராஸ் பண்ணும்போது சென்ற நடுவுல போகக்கூடாது, ஓரமா தான் போகணும். அப்படி போகும்போது உங்களுடைய குலதெய்வ நாமத்தை சொல்லிட்டு போனா ரொம்ப ரொம்ப உத்தமம். வீட்டுக்கு வரும்போது உப்பு தண்ணியால காலை அலம்பிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி இடத்த கிராஸ் பண்ணோம் அப்படின்னா, அப்படி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா சரி. இப்போ ஒருத்தருக்கு நல்ல தொழில் நல்லா போயிட்டு இருக்கு, தொழில் போட்டியாக பிரச்சனைகளே இது பண்ணுவாங்க. அதாவது ஸ்தம்பிக்க வைக்கிறது, ஸ்தம்பனம் பண்றது, அப்படி ஸ்டாப் பண்றது, வியாபாரமே இல்லாம நிறுத்திடுவாங்க. அதால என்னாகும், பைத்தியம் முச்சிடும், கடன் வாங்க நேரிடும், தொல்லைகள் அதிகமாகும், குடும்பத்துல பிரச்சனைகள் ஏற்படும், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, பிரியை நேரிடும், இப்படிலாம் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கும். முதல்ல அடிக்கடி பாத எரிச்சல் ஏற்படுதா அப்படின்னு பாத்துக்கிறங்க. முதல்ல நீங்க வந்து மருத்துவரை தான் பார்க்கணும். மருத்துவர்கிட்ட போயும் உங்களுக்கு வந்து அந்த பாத எரிச்சல், பாதத்துக்கு நடுவுல ஒரு எரிச்சல் கொடுக்கும், காந்தல் மாதிரி கொடுக்கும். இது அமாவாசை பௌர்ணமியில அதிகமான தாக்கங்கள் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீ மருத்துவர்கிட்ட போங்க. போயும் கேட்கல அப்படின்னா கண்டிப்பாக அது என்ன அப்படிங்கிறத நீங்க வந்து ஆர்வடத்துல பார்த்தா கண்டிப்பா தெரிஞ்சுக்க, பிரசங்கம் போட்டு பார்த்தா அது என்னங்கிறது நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அதை நிவர்த்தி பண்ணிக்கிறலாம். ரெண்டாவது, உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம், அடிக்கடி இந்த ரத்தம் அந்த மாதிரி விஷயத்த கனவுல அடிக்கடி காட்டும். யாரையாவது வெட்டுற மாதிரி, கொலை பண்ற மாதிரி, யாராவது விபத்துல ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போற மாதிரி, இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு, கனவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா இதுக்கு ஒரு வழிபாடு சொன்னேன் இல்லையா, அதை சொல்றேன் நான். அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாலும் மிகப்பெரிய, எவ்வளவு பெரிய இதென்னா தவிடுபடி ஆயிரும். அதே போல வந்து இந்த அஷ்ட கர்மம், அதாவது செய்வனை, ஏவல், பில்லி, சூனியம் அப்படிங்கிறது இருக்கு, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏவல், பில்லி, சூனியம், அதாவது ஒருத்தர் ஏவி விட்டு பண்ணலாம், இருந்த இடத்துல இருந்த அவரை ஏவி விட்டு ஸ்தம்பனம் பண்றது, கொண்டு போய் இடத்துல வைக்கிறதுலாம் இருக்கு, தகடு வைக்கிறது, இந்த மாதிரி வைக்கிறது. அதாவது செய்வினை என்ன அப்படின்னா, நீ செஞ்ச வினை உனக்கே தாக்கும். அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். இப்பெல்லாம் வந்து இந்த செய்வனை, பில்லி, சூனியம் வைக்கிறதுக்கு எங்கேயும் போகாதீங்க, எல்லாம் அறகுறையா இருக்காங்க. நீங்க அப்படி போய் எங்கேயா மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த தாக்கத்தை நீங்க மட்டும் இல்ல, உங்களுடைய தலைமுறையே பாதிப்பு ஏற்படுத்தும். நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி விஷயம், நான் வந்து ஒரு உச்ச கட்டத்துல இருக்கேன், நான் ஒரு பிசினஸ் பண்றேன், பேட்டரி வச்சிருக்கேன், பெரிய பெரிய கம்பெனிகள் எனக்கு இருக்கு அப்படின்னா மாசத்துல ஒரு நாள் உங்களுடைய அலுவலகத்திலேயே துர்கா சூலினி ஹோமம் பண்ணுங்க. ஒரு வெள்ளிக்கிழமையில பண்ணலாம், இல்ல வியாழக்கிழமையில பண்ணலாம். வியாழக்கிழமைங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள், குருவுடைய வாரம். இந்த நாள்லயும் நீங்க வந்து துர்கா சூலினி ஹோமம்
அதை மாதம் மாதம் பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, ஏன்னா நம்ம ஒரு வளர்ச்சிக்கு வர்றோம், எது வேணுமாலும் நடக்கலாம். நம்ம முன்கூட்டியே நம்ம இதை பண்ணி நமக்கு காப்பு ரெடி பண்ணிக்கிறணும். இதை பண்ண பண்ண உங்களுக்கு சுத்தி காப்பாயிடும், உங்களுக்கு பாதுகாப்பாயிடும். அம்பாளுடைய வளையத்துக்குள்ள நீங்க இருப்பீங்க. உங்களை யாராலும் அசைக்க முடியாது. எவ்வளவு பெரிய தாந்திரிக மாந்திரிகவாதியாக இருந்தாலும் சரி, அவர்கிட்ட போனாலும் சரி, உங்களுடைய எதிரிகள் யாராவது ஒன்னும் பாஜா பலிக்காது, இங்க எல்லாம் அவுட் ஆயிரும். அதே போல நீங்க காளி கோவில் எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு நீங்க போய் வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றம். வெட்டுடையார் காளி அப்படிங்கிற ஆலயத்துக்கு நீங்க போயிட்டு வரலாம். அதே மாதிரி திருவக்கரை வக்ரகாளி அம்மன் திண்டிவனம் பக்கத்துல இருக்க, அங்கே நீங்க போய் வரலாம். இப்படி காளி தேவி, பிருத்திங்கிரா தேவி, வாராகி, இந்த மாதிரி காளி தேவிகிட்ட நீங்க போய் பௌர்ணமி அன்னைக்குன்னு போய் அன்னைக்கு ஒரு மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் அந்த இடத்துல உட்கார்ந்து பிரார்த்தனை செஞ்சு வந்தீங்க அப்படின்னா இது போல விஷயம் உங்களை தாக்காது. இருந்தாலும் உங்களுக்கு நிவர்த்தியாகி விடும். இருக்குங்க, இந்த மாதிரி விஷயம் இருக்குங்க அப்படின்னு ஒரு முறை பிரசங்கம் பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தெய்வங்கள் கொடுக்கப்படுதோ அந்த தெய்வத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா மாற்றம் கிடைக்கும். உங்களுடைய இல்லத்திலையும் சரி, உங்களுடைய அலுவலகத்திலும் நீங்க பெரிய கம்பெனி வச்சாலும் சரி, மாசத்துல ஒரு முறை எவ்வளவோ காசு வருமானம் சம்பாதிக்க போறோம், மாசத்துல ஒரு பங்கு கொஞ்சமா எடுத்து இந்த துர்கா சோனி ஹோமத்துக்காக நம்ம பண்ண 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 நம்மளுடைய மரம் ஆணிவேர் பலமாகி கொண்டே இருக்கும். எவ்வளவு புயல் காற்றடித்தாலும் சாயாது. இந்த ஏவல் பில்லி சூனியம் எதாகப்பட்டதாக இருந்தாலும் அது முறியடி. துர்கா சூலினி ஹோமங்கிறது வதம் செய்யக்கூடியது, கெட்டதை வதம் செய்யக்கூடியது. இது போல தீய சக்திகளுடைய கதிர்வீச்சை வதம் செய்யக்கூடியது, கண் திருஷ்டிகளை வதம் செய்யக்கூடியது. நோய் நொடி இல்லாம வாழ்க்கையில சந்தோஷத்தை தரக்கூடிய துர்கா சூலினி ஹோமத்தை கண்டிப்பா எல்லோருமே பண்ணி பாருங்க. கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். ஏவல் பில்லி சூனியம் அப்படிங்கிற விஷயத்துல நீங்க போய் ஒரு கோபதாவங்கள்ல போய் நீங்க ஆர்த்தியாவது போய் இது போல செய்ய போனீங்க அப்படின்னா இப்ப உள்ள காலகட்டத்துக்கு மாற்றங்கள் அதிகமா இருக்கு. அப்படி மாற்றங்கள் நிகழ்ந்துச்சு அப்படின்னா நீங்க கெடுதல் செய்ய போனீங்க அப்படின்னா செய்வினை செஞ்சவங்களுக்கு வினையாக மாறிச்சு அப்படின்னா நீங்க மட்டுமல்ல, உங்களுடைய தலைமுறையே டோட்டலா காலியாயிரும். அதனால நல்லதை மட்டும் நினைப்போம், நல்லதை மட்டும் செய்வோம், தானாகவே நமக்கு நல்லது நடக்கும். ஒரு அடுத்த வீடியோல கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயத்தோட சந்திப்போம்.